எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருக்கோலக்கா. திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை மாதரார் உடையும் பொய்கை கோலக்கா உள்ளான். மடையில் வாழை மாதரார் உடையும் பொய்கை கோலக்கா உள்ளான். மடையில் வாழை மாதரார் உடையும் பொய்கை கோலக்கா உள்ளான். உடையும் பொய்கை கோலக்கா உள்ளான். சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் எங்கோலோ. சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் எங்கோலோ. பெண்தான் பாகமாக பிறை சென்னி. பெண்தான் பாகமாக பிறை சென்னி. கொண்டான் கோலக்காவும் கோயில கண்டான் பாதம் கையால் கூப்பவே. உலகம் உய்யவே ஊனப்போரிகள் வரவம் புன்சடை. ஊனப்போரிகள் அரவம் புன்சடை. கோணப்பிறையன் குழகன் கோலக்கா ஆனப்பாடி மறை வல்லானையே. பேண பறையும் பிணிகள் ஆனவே. தழுக்கள் பாவம் தளர வேண்டுவி. மழுக்குள் செல்வன் மதிசேரம் கையான். குழுக்குள் பூதப்படையான் கோலக்கா இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்வினே. கோலக்கா பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் 4 தேவாரப் பாடல்களின் பொருள் இவை. மடைகளில் வாழை மீனில் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கவும் மாதர்கள் குளத்தில் குடைந்து நீராடி மகிழவும் வழங்குகின்றது கோலக்கா என்னும் ஊர். அங்கு எழுந்தருளுள்ள ஈசன் சடைமுடியும் இளம் பிறைமதியும் திருநீற்றின் பூச்சும் கோவண ஆடையும் கொண்டுள்ள வடிவம் உடையவன். இது என்கொள். ஈசன் உமாதேவியை பாகமாகவும் வெண்பறை சந்திரனை தலையிலும் கொண்டவன். அப்பெருமான் கோலக்காவை இருப்பிடமாக கொண்டவன். தேவர்கள் அவன் திருவடியை கூப்பித் தொழுது வணங்க உலக நன்மையை கருதி நஞ்சினை உண்டு பாதுகாத்தவன். அரவத்தை ஆவரணமாக கொண்டு சடைமுடியில் வளைந்த பரிச்சந்திரனை கொண்ட அழகனாக கோலக்காவில் வீட்டு விளங்கும் ஈசனை பெருமையோடு துதித்து மறை உள்ளவனாகிய அவனை நன்கு பூஜித்து பேணுதல்
செய்ய பிணிகள் யாவும் நீங்கும். வினையாகிய தழுவை கொள்ளும் பாவத்தை போக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களே திருக்கோலக்காவில் திருக்கரத்தில் மகானும் மழுவும் ஏந்தி போதப்படையில் சூழ விளங்கும் ஈசனை ஒழுக்கம் தவறாமல் திருத்து வாழ்வீர்களாக என்பது இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.